வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. Friends, இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இப்ப கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, அதே மாதிரி பொங்கல் வந்தது இல்லையா? சோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம கலெக்ஷன் போட்டுருந்தாங்க. நான் ரெகுலர் வியர் டாப்ஸ் வாங்குனேன் பேண்ட்லூன்ஸ்ல. நான் மேக்ஸ் பார்த்தேன், எல்லாமே ஓகே தான். பட் வந்து எனக்கு பேண்ட்லூன்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. சோ ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் கொஞ்சம் டாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் ஷேட் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி என்ன லிப்ஸ்டிக்னு கேட்பீங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் வந்து லாக்மியோட 925 லிப்ஸ்டிக். இதோட ஷேடு எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அழகான கலர் கிடைக்கிறது இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது என்னென்ன கலர் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது சொல்லுவாங்கள்ல ஒரு யானை கருப்பு அந்த கலரில் ஒரு டாப்பு. ஆக்சுவலாக இதே மாதிரி கலர் வந்து நான் நியூ இயர்க்கு வியர் பண்ணியிருந்தேன் இல்லை, சேம் அந்த கலர்லேயே கொஞ்சம் லைட் கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. நான் வச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பேண்ட்லூன்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் பக்காவாக இருக்குது, நிறைய இருந்தது. என்கிட்ட அமௌண்ட்டு தான் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ வந்து நியூ மாடல்ஸ் எப்போவுமே நம்ம தீபாவளிக்கு இந்த மாதிரி டைம்லலாம் போனோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த தடவை நான் தீபாவளிக்கு போகும்போது இந்த மாதிரி கலெக்ஷனே இல்லை. நம்மள்ட்ட காசு இருக்கும்போது அந்த கலெக்ஷனே இருக்காது. பார்த்தா இந்த டைம்லலாம் சூப்பராக இருந்தது கலெக்ஷனை. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கும், இந்த கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த மந்த் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேண்ட்லூன்ஸில் வந்து ட்ரெஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நேராக போய் பேண்ட்லூன்ஸில் போய் பாருங்கள். ரெகுலர் வியர் ட்ரெஸ் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் வியர் அப்படின்னா செம்மையாக இருக்கும். பேண்ட்லூன்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து மாமுக்காகவும் பொங்கலுக்கு எனக்கு ட்ரெஸ் இருந்தது, மாமுக்காகவும் சச்சுபாய்க்காகவும் தான் ட்ரெஸ் எடுக்க போனேன். பட் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ எனக்காக நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் வந்து ஏண்டா தீபாவளிக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா அப்போ நிறைய எடுத்துருக்கலாம் இல்லையா, கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது. இது வந்து ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கு. அண்ட் வந்து இதோட நெக் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 3/4 மாடல். கீழே வந்து இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி மடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஒரு 3/4 டாப் தான். இதோட ரேட் வந்து 699. பேண்ட்லூன்ஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெகுலர் வியர் ட்ரெஸ் எல்லாமே 699 தான் இருக்கும். பட் வந்து செம்மையாக இருக்கும், குவாலிட்டி செம்மையாக இருக்கும், டிசைன்ஸும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக காட்டன் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. பிகாஸ் வந்து நான் நிறைய தடவை வந்து மேக்ஸில் வந்து காட்டன் தான் வந்து வாங்குவேன். பட் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை தோக்கே வந்து பிசுன்னு ஆகிடுது. இல்லைன்னா ஒரு டக்குன்னு அவசரத்துக்கு எடுத்து போட்டு போக முடியாது, அயன் பண்ணால் தான் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கிளாத் தான் நான் வாங்க ஆரம்பித்தேன், ட்ரெண்ட்ஸில் வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பேண்ட்லூன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய கலெக்ஷன் எல்லாமே பேண்ட்லூன்ஸில் தான் இருக்குது. ஒரு 100 ரூபா 200 எக்ஸ்ட்ரா போனாலுமே கிளாத் நல்லா வர்த்தபிளாக இருக்குது, டிசைன்ஸ்லாம் நல்லா யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து 699. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் ப்ளைன் டாப். ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாப் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கல. தீபாவளி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இதிலே வந்து செக்குடு போட்ட மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளைன் டாப் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ப்ளைன் டாப் வந்து எனக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், ஏதாவது ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. இது வந்து மாமாவோட சாய்ஸ் தான், இதை எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. பிகாஸ் நான் வந்து இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்தேன், டார்க்காக அது மாதிரி நல்லா கிராண்டாக பார்த்தேன். பட் இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வச்சு பார்க்கும்போது இதுதான் சூப்பராக இருந்தது. இதோட ரேட்டும் சேம் 699 தான். நான் எடுத்திருக்க எல்லாத்தோட ரேட்டுமே 699 தான். பிகாஸ் அந்த செக்ஷன் தான் நான் போனேன். அண்ட் வந்து இது வந்து ஒரு ப்ளைன் தான், இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது போட்டால் செம்மையாக இருக்கும். எந்த பேண்ட்டுக்குள்ளே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கும்ல, ஒரு கோல்டன் கலர் சாண்டில் கலர் மாதிரி ஒரு ஸ்கின் கலர் பேண்ட் இருக்கும் இல்லையா, லெகின் இருக்கும் இல்லையா, அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஆங்கிள் ஃபிட் தான் நல்லாயிருக்கும், ரெகுலர் ஃபிட் நல்லா இருக்காது. கையில் வந்து இங்கே மாதிரி சின்ன ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரே மாதிரி கலர் எடுக்கிறோமே நினச்சேன். பட் வந்து இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா கலெக்ஷன் வராது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சேம் ரெட் கான்செப்ட் தான் இதுவும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரெட் கிடையாது, இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதில் வந்து ஒயிட் கலரில் வந்து சின்ன சின்ன செக்குடு மாதிரி கொடுத்து கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதுவும் 3/4 தான். பட் இங்கே வந்து மடிச்சுலாம் எதுவும் கொடுக்கல, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நெக் வந்து இப்படி இருக்குது. இதுவும் 699 தான்.
இதுவும் நான் வச்சு பார்த்தேன், செம்மையாக இருந்தது. எனக்கு நிறைய, அதாவது நான் எடுக்க போகிறது கம்மி தான், நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தேன். எல்லா கலெக்ஷனுமே செம்மையாக இருந்தது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இதுவும் ரெகுலர் வியருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து சேம் டிசைனில் பிளாக் எடுத்திருக்கேன். எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வந்து திரும்பியும் போய் தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வந்தது போக திரும்பியும் போய் ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வந்தேன். அது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து சைஸ் கிடைக்கல. என்னோடய சைஸ் வந்து எம். ஸோ சைஸ் கிடைக்கல. எக்ஸஸும் எக்ஸ்எல்லும் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் வந்து வேறு வழியே இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆல்ட்ரு பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ வந்து அதுக்காகவே இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி பிளாக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. சேம் அதே மாடல் தான், அதே கான்செப்ட் தான். இதுவும் எல்லாமே அதே கான்செப்ட் தான், கலர் மட்டும்தான் பிளாக். பட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் லெகின் கூட மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுவும் 699 தான். அண்ட் சேம் பிளாக், இன்னொரு பிளாக் எடுத்திருக்கேன். இது வந்து எப்போ எடுத்தேன்னு கேட்டால் முன்னாடி எடுத்தது, இப்போ எடுக்கல. கலெக்ஷன் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இதே கான்செப்டில் நான் ஒரு ரெட் எடுத்திருக்கேன். ரெட் வந்து நான் போட்டுட்டேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணல. பட் இதோட நெக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து இதுவும் இது வந்து பேண்ட்ரூன்ஸில் தான் எடுத்தேன். பட் வந்து இது 499க்கு எடுத்தேன். பட் நல்ல கிளாத்து சூப்பராக இருக்குது. ரெட்டு போட்டுட்டேன்னா செம்ம கிளாத்து. அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி மடித்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வந்திருக்கும், ஒன் சைடு மாதிரி வந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டீசெண்டாக நல்ல ஒரு சூப்பர் லுக் இருந்தது இதில் நான் போடும்போது. அண்ட் இதோட ரேட் வந்து 499. அண்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் லெகின் வாங்கியிருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த ஒயிட் கலர் லெகின் செட்டே ஆகாது. பட் இப்போ வந்து ஒயிட் கலர் லெகின் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய டாப் வாங்கியிருக்கனால ஒயிட் கலர் லெகின் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே பிரிஸ்மாவில் தான் எடுப்பேன். எனக்கு எதுவும் அது ஓகே, செட்டான மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ட்வின் பேர்லாம் இருக்கும்ல, அது ஓகே தான். பட் வந்து எனக்கு கொஞ்ச நாளே இது ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் பிரிஸ்மாவில் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ரேட் வந்து 399. ஆங்கிள் ஃபிட்டு தான் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். அண்ட் வந்து ஒரு சாரீ ஒன்று ஆரம்கேவியில், ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு தான் எடுக்க போனேன். அங்கே செம்மையாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு க்ரே கலர் சாரீ டீசெண்டாக. எங்கள் அம்மா இதை பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வச்சு பார்த்துட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அவங்களே. செம்மையாக இருந்தது. இது வந்து ஒரு கட்டம் போட்ட மாதிரி, நம்ம ஏதாவது காலேஜ் வேர்லாம் வந்து வீக்லி ஒன் சாரீ கட்டுறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாரீ கட்டுவோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டீசன்ட் லுக் சாரீ கட்டினோம்னா செம்மையாக இருக்கும். என்னோடய காலேஜ் பீரியட் கலெக்ஷன்ஸ் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ரெகுலர் வேருக்கு இப்போவாது நம்ம ஆஃபீஸ் போட்டு போகிற மாதிரினா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு கலர், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 490, 500. ஆரம்கேவியில் எடுத்தது. இது வந்து ஆரம்கேவியில் எடுத்தது. இது என்னோடது கிடையாது, எங்கள் அம்மாவோடது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டாப் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு ஜீன் டாப். நீங்கள் பார்ப்பீங்க, ஃபுல்லாக ஒரு வீடியோ வரும், பார்ப்பீங்க. இதுவும் வந்து நம்மளோட தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். மேக்ஸில் வாங்கினது, எவ்வளோக்கு வாங்கினேன் என்னென்னு போட்டிருக்கேன். இன்னமும் இது இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் எங்கே வாங்கினேன், இதுவும் மேக்ஸில் வாங்கினேன். அண்ட் ரொம்ப அழகான ஒரு குர்த்தி. இது ப்ளூ கலர். அண்ட் கீழே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, இப்படி சுருக்கணும் அப்படின்னா அப்படியே பிடிச்சிக்குது. சுருக்கமாக அயன் பண்ணாமல் போடவே முடியாது. அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸ். இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 999. ஸோ 999க்கு ஒர்த்து தான். பிகாஸ் வந்து கிளாத் நல்லாயிருக்கு. அண்டு வந்து நல்ல கலர். இந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அண்டு சைஸ் கூட நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து எஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸஸ் தான் செட் ஆகும். அந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் வேரியண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ இங்கே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நிறைய, நான் தீபாவளிக்கு நிறைய எடுத்துச்சு. இப்போ வந்து நான் நிறைய எடுத்தேன், அவளை தான் மாமு என்னை உதைக்கும். அதனால் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.